வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம். எல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கலாம். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 3 சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கோவக்காவை இதுமாரி நீட்டு வாக்கில் 4 பழப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து எண்ணெயிலேயே வதங்கணும். பாருங்கள், கோவக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. கோவக்காய் பொரியல் செய்கிறதோட இந்தமாரி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற கல் உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகணுங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கோசம் தான் புளிப்பு. இப்போ இது புளிப்பு வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கோவக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.